கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் திருந்தவே மாட்டார்கள். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே, அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. பிறரின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக நீ செய்கிறாய் என்றால் செய்யும் செயல்கள் அனைத்தும் நடிப்பே ஆகும். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. 3 விஷயங்களை விட்டுவிட வேண்டும். பிறரை விமர்சித்தல், பிறரோடு நம்மை ஒப்பிடுதல் கூடாது, பிறர் மீது புகார் கூறுதல் கூடாது, அதுவும் மனதால் கூட எண்ணக்கூடாது. ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள். கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியாள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல. மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என எண்ணி மகிழ்ச்சியுடன் இரு. இல்லாதது எதுவோ அதை இனி சிவன் கொடுப்பான் என எண்ணி நம்பிக்கையுடன் இரு. பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம். இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் அல்ல, நீ வைத்திருக்கும் பணம். நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏளனமாக பார்ப்பவர்களிடம் நான் உனக்கு சமம் அல்ல, கொஞ்சம் மேலே என உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டாலே போதும். நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான். நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணிவிடாதே. காரணம் இல்லாமல் காகமும் கரையாது. மரமே ஒரு நாள் சாயத்தான் போகிறது. துன்பக்காற்றடித்து இலைகள் உதிர்வதால் வருத்தம் எதற்கு? பணத்திற்கும் ஆயுளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் உன்னிடம் பணம் எவ்வளவு உள்ளது என உனக்கு தெரியும், ஆனால் உன் ஆயுள் எதுவரை உள்ளது என உனக்கு தெரியாது. நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை. தேவைப்படும்போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படிதான். நீங்கள் காண்பவை யாவும் நிலையற்றவை. Thank you for watching.